திருச்சிற்றம்பலம். சதுரகிரி யாத்திரை புத்தகத்தின் பாகம் 8. சுந்தரானந்தரையும் சட்டை முனியையும் பரிவு நிரம்பிய பார்வை கொண்டு பார்த்தார் சிவபெருமான். கேளுங்கள் சித்தர்களே, நீங்கள் நம்மிடம் வேண்டுவது என்ன என்றும் கேட்டார். இருவரும் அவருடைய பாதம் பணிந்து வணங்கிவிட்டு சொன்னார்கள். சித்தர்களுக்கெல்லாம் தலைவராக திகழும் மகா சித்தரே, உம் தரிசனத்தில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. நாங்கள் இன்று இங்கு கண்ட இந்த அற்புத தரிசனத்தை என்னாலும் கண்டு இன்புற வேண்டும். சதுரகிரிக்கு வந்து செல்லும் பக்தர்கள் தங்களை வணங்கி சென்று எல்லா வகையான வளங்களையும் பெற்று சிறப்போடு வாழ வேண்டும். இந்த வரத்தை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று கேட்க, அப்படியே ஆகட்டும் என்று திருவாய் மலர்ந்த திரு கைலாயவாசன் சற்றென்று மறைந்தார். இறைவன் அதுவரை நின்றிருந்த இடத்தில் லிங்கம் ஒன்று திடீரென தோன்றியதை கண்டு சுந்தரானந்தரும் சட்டை முனியும் சொல்ல முடியாத மகிழ்ச்சி அடைந்தனர். அந்த லிங்க திருமேனிக்கு தேவர்கள் மலர்களை பொழிந்தனர். வேத கோஷங்கள் முழங்கின, கீதங்கள் இசைக்கப்பட்டன. அங்கு கூடியிருந்த அனைவரும் சுயம்புவாக உருவான அந்த லிங்க திருமேனியை வழிபட்டு இன்புற்றனர். பச்சை மாலாக வந்த யாழ்வள்ள தேவர் மகா சித்தரை யாரோ என்று எண்ணி கழிகொண்டு தாக்கியமையால் இந்த லிங்க திருமேனி நமக்கு வலப்பக்கமாய் சற்று சாய்ந்துள்ளார். தடியடிபட்ட சம்பவத்தை தன் பக்தர்களுக்கு உணர்த்தும் வண்ணம் சுயம்பு வடிவான ஸ்ரீ சுந்தர மகாலிங்கம் வலப்பக்கம் சாய்ந்து இன்றும் நமக்கு காட்சி அருளி வருகிறார். தன்னை சரணடைந்தோருக்கு எந்த குறையும் கொடுப்பதில்லை ஸ்ரீ சுந்தர மகாலிங்கம். சுயம்புவாக உருவான காலத்தில் இருந்து சித்தர்கள் மட்டுமே பூஜித்து வரும் வடிவமாக இருந்தார் சுந்தர மகாலிங்கம். சித்தர்களின் இந்த வழிபாடு பல நூற்றாண்டுகள் சிறப்பாக தொடர்ந்து நடைபெற்றது. நெடுங்காலத்திற்கு முன்னர் சித்தர்கள் மட்டுமே இந்த லிங்கத்தை வழிபடும் காலத்தில் பக்தர்கள் அவ்வளவாக இந்த சதுரகிரி மலைக்கு வருவதில்லை. அதன்பின் ஒரு காலகட்டத்தில் இறைவனின் விருப்பப்படி பூலோக மனிதர்களே ஸ்ரீ சுந்தர மகாலிங்கத்துக்கு பூஜை செய்யும் வழக்கம் ஆரம்பமானது. சுமார் 250 வருடங்களுக்கு முன் இந்த முறை தொடங்கி இருக்கலாம் என்கிறார்கள் விஷயமறிந்த பெரியவர்கள். ஸ்ரீ சுந்தர மகாலிங்கத்திற்கு முதலில் பூஜை செய்யும் மகத்தான பேறு பெற்ற மனிதர் யார் தெரியுமா? காஞ்சி ஸ்ரீ சங்கர மடத்தின் உத்தம பக்தரான இருந்த கணபதி சுவாமிகள் என்பவர்தான். சுமார் 250 வருடங்களுக்கு முன்பு காஞ்சிபுரத்தில் வசித்து வந்த இவரை சுந்தர மகாலிங்கமே நேரில் போய் தனக்கு பூஜைகள் செய்வதற்காக சதுரகிரிக்கு கூட்டி வந்தார் என்றால் அந்த அதிசயத்தை யோசித்து பாருங்கள். இனி பாக்கியசாலியான அந்த காஞ்சிபுரம் ஸ்ரீமடத்து பக்தர் சதுரகிரிக்கு வந்து சேர்ந்த கதையை பார்ப்போமா? மானுட பூஜையை விரும்பிய சுந்தர மகாலிங்கம் சுமார் 250 வருடங்களுக்கு முன்னாடி சதுரகிரியில் இருந்து தானே இறங்கி வந்து தன்னை பூஜிக்க ஒரு பக்தரை அழைத்து வந்தார். சதுரகிரி ஸ்ரீ சுந்தர மகாலிங்கத்தின் மேலே ரொம்ப ஆழ்ந்து பக்தி வச்சிட்டு இருந்த வயதான அன்பர் ஒருத்தர் சுவாரஸ்யமான இந்த தகவலை நம்மக்கிட்ட சொன்னாங்க. துறவி ரூபத்தில் மலையிலிருந்து இறங்கிய சுந்தர மகாலிங்கம் தனக்கு பூஜை செய்பவர் எங்கே இருக்கிறார் என்று ஒவ்வொரு ஊராக தேடி சென்றார். பூஜை செய்ய இவர் தகுதியானவர் என்று கருதும் நபருக்கு அவர் ஓரிரு தேர்வுகள் வைத்தார். அதில் அவர்கள் தேர்வாகவில்லை என்றால் அடுத்தவரை தேடி நடையை கட்ட ஆரம்பித்தார் அந்த துறவி. இயல்பான இவரது பார்வையில் அவ்வளவு சுலபத்தில் எவரும் சரியானவராக அமையவில்லை. கடைசி கட்டமாக ஸ்ரீ காமாட்சி தேவி கோயில் கொண்டுள்ள காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தார் அந்த துறவி. ஏதோ ஒரு தெருவில் அவர் நடந்து செல்லும் பொழுது திண்ணை பள்ளிக்கூடத்தில் அமர்ந்து சிறுவன் ஒருவன் பாடம் படிப்பதை கவனித்தார். அப்பழுக்கற்ற பால் வடியும் முகம், அவன் நெற்றியிலும் உடலிலும் திருநீர் பளிச்சென்று துளங்கியது. தும்பை பூ போல் வெளுத்த வேஷ்டியும் அங்கவஸ்திரமும் அவனது உடை, அந்த சிறுவனின் தோற்றமும் நடவடிக்கைகளும் அமைதியான இயல்பும் அவரை ஈர்த்தன. என்ன காரணத்தாலோ அவருக்கு அவனை மிகவும் பிடித்து போனது. சற்று நேரம் தெருவிலேயே நின்று அவனை வைத்த கண் வாங்காமல் பார்த்தார். உடனே அவருக்குள் ஒரு தீர்மானம் ஏற்பட்டது. இவன்தான் தன் முதல் மனித பூசாரி என்று தீர்மானித்த துறவி சற்று நேரத்திற்கு பிறகு அவன் அருகே சென்று அமர்ந்தார். அவனிடம் பேச்சை கொடுத்தார். அவரது தீர்மானம் சரிதான் என்பது உறுதியானது. பின்னர் அவன் பெற்றோரிடம் முறைப்படி அனுமதி பெற்று அவனுடன் சதுரகிரிக்கு புறப்பட்டார் துறவி. திரும்பும் வழியில் பேரையூருக்கு அருகே சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கூவலபுரம் என்ற கிராமத்தை அவர்கள் அடைந்தனர். அப்பொழுது பசிக்குது, சாப்பிட ஏதாவது வேண்டும் என்று அந்த சிறுவன் சொல்ல,
துறவி சுற்றுமுற்றும் பார்த்தார். வயலில் சற்று தொலைவில் வேலையில் ஈடுபட்டிருந்த ஒரு ரெட்டியார் ஒருவரை அணுகினார். என்ன வேணும் சாமி என்று பயபக்தியுடன் திரும்பிய ரெட்டியாரிடம், பையனுக்கு பசிக்குது, சாப்பிட ஏதாவது கொடுப்பாயா என்றார் துறவி. என்கிட்ட கம்மங்கஞ்சி தான் சாமி இருக்கு, புள்ள சாப்பிடுமான்னு கேளுங்க, சொம்புல தரேன் என்று ரெட்டியார் சொல்ல மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டனர் இருவரும். அதன் பின் அந்த துறவி, வர்ற ஆடி அமாவாசை அன்னைக்கு இங்கே அன்னதானம் பண்ணு, இனிமேல் தினமும் உன் கைங்கரியத்தில் இந்த ஊரில் அன்னதானம் நடக்கட்டும், தவிச்ச வாய்க்கு ஏதோ உன்னால் முடிஞ்ச அளவுக்கு தாகசாந்தி பண்ணு என்று ரெட்டியாரிடம் சொன்னார். துறவி சொன்ன வார்த்தையை கேட்ட ரெட்டியாரின் முகத்தில் சந்தோஷம் தலை தூக்கினாலும் கவலையும் தொற்றிக்கொண்டது. ஐயா துறவியாரே, உங்கள் வார்த்தைகளை கேட்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அன்னதானம் செய்ய எனக்கு விருப்பம்தான், ஆனால் அதுக்கேற்ற பெரிய வசதி எனக்கு இல்லைங்களே என்றார் ரெட்டியார். அதற்கு நாளைக்கே உனக்கு வசதி வரும், அன்னதானம் செய்வதற்கான முயற்சியை துவங்குவாய் என்று சொல்லிவிட்டு சிறுவனை அழைத்து கொண்டு அங்கிருந்து அகன்றார் துறவி. மறுநாளே எனக்கு எப்படி திடீரென்று வசதி வந்து சேரும் என்ற சிந்தனையுடனே அன்றிரவு ரெட்டியார் உறங்கினார். துறவி சொன்னபடி அடுத்த நாள் அதிகாலை வேளையில் ரெட்டியாருக்கு ஒரு அதிர்ஷ்ட புதையல் கிடைத்தது. தனது வயலில் கலப்பை கொண்டு உழும்பொழுது ஏர்முனை தட்டி நங் நங் என்ற சத்தம் கேட்டது. உழுவதை நிறுத்திவிட்டு அந்த இடத்தை தோண்டிய ரெட்டியாருக்கு ஆச்சரியம் பல மடங்கு ஆனது. முற்றிலும் அவர் எதிர்பாராத விதமாக மண்பானை ஒன்றுக்குள் ஆயிரக்கணக்கில் பொற்காசுகள் கிடந்து பளபளத்தன. துறவியின் வாக்கு பலித்தது. அப்பொழுது ரெட்டியார் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. விலை மதிப்பில்லா அந்த பொற்காசுகளை விற்று கூவலபுரத்தில் அன்னதானத்திற்கு என்றே மடம் ஒன்றை கட்டினார். துறவி சொன்னபடியே அடுத்த வந்த அமாவாசை தினத்திலிருந்து அங்கு அன்னதானம் தொடங்கினார் ரெட்டியார். இந்த கதையை வேறு விதமாகவும் சொல்வதுண்டு. கூவலபுரம் மடம் என்றே அழைக்கப்பட்ட அந்த மடத்தில் தினமும் அன்னதானம் விமர்சையாக நடந்தது. அங்குள்ள அடுப்புகள் அணையா அடுப்புகள் என்ற பெருமையை பெற்றன. அந்த அளவுக்கு எந்நேரமும் அங்கே அன்னதானம் நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த அளவுக்கு இல்லையாம். சிறுவனுடன் சதுரகிரி அடைந்த துறவி ஆலயத்துக்கு அவனை அழைத்து சென்றார். இனி தினந்தோறும் நீதான் இந்த லிங்க திருமேனிக்கு பூஜைகள் செய்ய வேண்டும், இதற்காகவே உன்னை அழைத்து வந்துள்ளேன் என்று கூறிய துறவி அவனை அங்கேயே விட்டுவிட்டு கருவறையை நோக்கி மெல்ல நடந்தார். பச்சை மாலிடம் அடி வாங்கியதால் சற்றே சாய்ந்த நிலையில் காட்சி தரும் அந்த சுந்தர மகாலிங்க வடிவத்திடம் சென்றதும் துறவி சற்றென்று அவன் கண்ணிலிருந்து மறைந்தார். சிறுவயதில் இறைவனின் கையை பற்றி கொண்டு அவருடன் நடக்கும் பேறு பெற்ற அந்த சிறுவன் பின்னாளில் ஸ்ரீ கணபதி சுவாமிகள் என்று அழைக்கப்பட்டான். சதுரகிரியில் தங்கி தினமும் ஸ்ரீ சுந்தர மகாலிங்கத்துக்கு பூஜைகள் செய்து வரலானார் ஸ்ரீ கணபதி சுவாமிகள். பகவானின் அன்புக்கு பாத்திரமான அந்த சுவாமிகள் பின்னர் சதிகாரர்கள் சிலரது வஞ்சகத்துக்கு ஆட்பட்டு ஒருமுறை நீதிமன்ற படிகளை மிதிக்கும்படி நேரிட்டது. அப்போது சதிகாரர்களுக்கு மட்டுமல்ல, நீதிபதிக்கும் தான் யார் என்பதை உணர்த்தினார் ஸ்ரீ கணபதி சுவாமிகள். நீதிமன்றத்தில் விசாரணை நடக்கும்போது நிகழ்ந்த ஒரு சித்து வேலையால் சுவாமிகளது நேர்மையையும் பக்தியையும் புரிந்து கொண்ட நீதிபதி அவரை அந்த வழக்கிலிருந்து விடுவித்தாராம். தனது அந்திம காலம் நெருங்கியதை உணர்ந்த ஸ்ரீ கணபதி சுவாமிகள் புனிதமான சதுரகிரி மலையில் தான் மோட்ச பிராப்தி அடையக்கூடாது என்று தீர்மானித்து உடனே மலை அடிவாரத்திற்கு வந்து சேர்ந்தார். பின்னர் தம்பிப்பட்டி என்ற கிராமத்தில் சமாதி அடைந்தார். அங்கு அவரது சமாதி மீது லிங்க திருமேனி ஒன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஒவ்வொரு வருடமும் சுவாமிகள் சமாதியான தினத்தன்று இங்கு அபிஷேகமும் வழிபாடுகளும் அமர்க்களப்படும். சதுரகிரியில் ஸ்ரீ சுந்தர மகாலிங்கத்துக்கு சாத்தப்பட்ட பூமாலை அன்று இவரது சமாதிக்கு வந்து சேரும். ஆனால் தற்போது இந்த சமாதியில் பழையது போல் வழிபாடுகள் அவ்வளவாக இல்லை, மிகவும் குறைந்து போய்விட்டன. இறைவன் நேரில் வந்து கூட்டி போன ஒரு மகான் சமாதி அதற்கு உரிய மரியாதையுடன் அன்றாடம் வழிபடும் நிலைக்கு வர வேண்டும் என்று நம்மிடம் வருத்தப்பட்டார் ஒரு அன்பர். இதுவரை நாம் பார்த்தது காஞ்சியுடனான தொடர்பு. இது மட்டுமல்ல, சிருங்கேரிக்கும் சதுரகிரி ஸ்ரீ சுந்தர மகாலிங்கத்திற்கும் கூட தொடர்பு உண்டு. இந்த கதை நடந்தது சுமார் 40 வருடங்களுக்கு முன்பாக. வத்திராயிருப்பில் ஹரிஹர ஐயர் என்ற வழக்கறிஞர் வசித்து வந்தார். அவர் மதுரை நீதிமன்றத்தில் பிராக்டிஸ் செய்து வந்தார். சிருங்கேரி மடத்தின் விசுவாசமான பக்தரும் கூட.
அப்பொழுது பீடாதிபதியாக இருந்த சிருங்கேரி மடத்து சுவாமிகளை பாத பூஜை செய்து வழிபடுவதற்காக தனது இல்லத்திற்கு அழைத்தார் ஹரிஹரன். பக்தரான ஹரிஹரனது அழைப்பை ஏற்று தன் சீடர்களுடன் வத்திராயிருப்பு வந்தார் சிருங்கேரி சுவாமிகள். அப்போது ஹரிஹரனது இல்லத்திலேயே தங்கினார் சுவாமிகள். பாத பூஜை வழிபாடு, ஆசி வழங்குதல் என்று அந்த முதல் தினம் மிகுந்த கோலாகலமாக இருந்தது. சுவாமிகள் வந்திருப்பதை அறிந்து கொண்ட அக்கம் பக்கத்து ஊர்க்காரர்களின் பெரும்பாலானவர்கள் விரைவிலேயே அந்த வீட்டிற்கு முன்பாக கூடினர். அவரை தரிசிப்பதற்காக ஏராளமான பக்தர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தனர். எனவே பக்தர்களின் அன்பான கோரிக்கையை ஏற்று சுவாமிகள் மேலும் ஓரிரு நாட்கள் அங்கேயே தங்கிச் செல்வது என்று முடிவாயிற்று. அதற்குரிய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. அன்று நள்ளிரவு நீண்ட தூரம் பயணம் செய்து வந்த பயணக்களைப்பு காரணமாக சீடர்கள் உட்பட அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். சுவாமிகள் மட்டும் தனக்கென ஒதுக்கப்பட்டிருந்த அறையில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். திடீரென்று தன்னை உலுக்கி போட்ட மாதிரி ஓர் உணர்வு அவருக்கு ஏற்பட்டது. திடுக்கிட்ட சுவாமிகள் மெல்ல எழுந்தார். நடந்து வெளியே வந்தார். ஊரே உறங்குகிறது. எங்கோ ஓரிரு இடங்களில் எரியும் தெரு விளக்குகளை தவிர வேறெந்த வெளிச்சமும் இல்லை. எங்கும் கனத்த இருட்டு. இருட்டினூடாக சற்று தொலைவில் சதுரகிரி அமைந்துள்ள பகுதியை ஆழ்ந்து நோக்கினார் சுவாமிகள். இதைத் தொடர்ந்து நிகழ்ந்த செயல்களை இறைவனது திருவிளையாடல் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் மனதுக்குள் சிற்சில காட்சிகள் ஓடின. அந்த வேளையில் மலையின் உச்சியில் இருந்து ஜோதி ஸ்வரூபமாக மடாதிபதிக்கு தரிசனம் தந்தார் மகாலிங்க சுவாமி. மிகுந்த பரவசத்துடன் அவரை தரிசித்து மெய் சிலிர்த்தார் சுவாமிகள். பின்னர் கண்களை மூடி சற்று நேரம் தியானத்தில் ஆழ்ந்தார். பின்பு தனது அறைக்கு திரும்பி வந்தார். இதற்குள் சுவாமிகள் நள்ளிரவில் எழுந்து எங்கோ வெளியே போன தகவல் அறிந்து அவரது சிஷ்யர்கள் மற்றும் ஊர்க்காரர்கள் உட்பட ஒரு சிலர் பதற்றத்துடன் எழுந்துவிட்டனர். அருகில் இருந்த ஊர்க்காரர்களிடம் சுவாமிகள் அன்போடு கேட்டார். மலைக்கு மேலே ஏதோ ஒரு க்ஷேத்திரம் இருக்கிற மாதிரி தெரியுதே, என்ன க்ஷேத்திரம்? மலைக்கு மேலே மகாலிங்கம் குடிகொண்டிருக்கிறார் என்று அப்போது சுவாமிகளிடம் சொன்னால், உடனே புறப்படுங்கள் என்று தங்களையும் கூட்டிக் கொண்டு அந்த நள்ளிரவில் கிளம்பி விடுவார் என்று அலைச்சலுக்கு பயந்த ஊர்க்காரர்களும் சிருங்கேரி மடத்து முக்கியஸ்தர்களும், வேறு ஒன்றுமில்லைங்க சாமி, அங்கே மகாலிங்கம்னு ஒரு சிவன் இருக்கார், அங்கே ஆடு கோழி எல்லாம் வெட்டுவாங்க, பலி பூஜை நடக்கும், தங்களை போன்ற ஆச்சாரமான சுவாமிகள் அங்கெல்லாம் போகக்கூடாது, உள்ளே போய் ஓய்வெடுத்து கொள்ளுங்கள் சுவாமி என்று சற்றென்று ஒரு ஆலோசனை கூறி அவரை வணங்கினர். சதுரகிரி மேலே தன் கண்களாலேயே நேரடியாக அந்த காட்சியை கண்டவர் ஆயிற்றே சிருங்கேரி மகான். இறைவனே தரிசனம் தந்து குறிப்பு கொடுத்த பின்னும் அமைதியாக இருக்க முடியுமா அவரால்? பின்பு ஒரு கணம் அங்கு கூடியிருந்த பக்தர்களை ஆழ்ந்து நோக்கினார். எப்படி இருந்தாலும் நான் அங்கே போக வேண்டும், உடனே அதற்கான ஏற்பாடு செய்யுங்கள் என்றார் திடமாக. அதனால் விடிந்தும் விடியாத அதிகாலை பொழுதில் சிருங்கேரி பீடாதிபதிகளின் சதுரகிரி யாத்திரை உரிய ஏற்பாடுகளுடன் துவங்கியது. அவர் தங்கியிருந்த வத்திராயிருப்பு பகுதியிலிருந்து காரில் பயணித்து தானிப்பறை அடைந்தார் சுவாமிகள். பிறகு மலை மேல் நடைப்பயணம் ஆரம்பமானது. சுவாமிகளுக்கு தேவையான பூஜை பொருட்கள் உட்பட அனைத்தையும் சுமந்தபடி சீடர்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். நீண்ட நாட்களாக மலையில் வசிப்பவர் மாதிரி சுவாமிகள் மலையில் படு விரைவாக நடப்பதை பார்த்து அவருடன் வந்த மலைவாசிகள் வியப்படைந்தனர். சீடர்களால் தனது வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. ஸ்ரீ சுந்தரமகாலிங்கத்தின் சூட்சுமமான அழைப்பை ஏற்று தனது யாத்திரையை தொடர்ந்தார் மகானான சிருங்கேரி சுவாமிகள். சிருங்கேரி சுவாமிகள் விறுவிறு என்று நடக்க ஆரம்பித்தார். நள்ளிரவு வேளையில் ஜோதி சுரூபமாக மகாலிங்கம் தரிசனம் தந்து அவரை ஆட்கொண்டு அருளாசி புரிந்தான். தவிர தன் சன்னதி அருகே சுவாமிகளையும் அவரது சிஷ்ய கோடிகளையும் வரவழைத்து விட்டான். இதோ மலையின் மேலே சிருங்கேரி சாமிகளின் யாத்திரை துவங்கிவிட்டது. சுவாமிகளின் நடைக்கு ஈடு கொடுக்க முடியாத சீடர்களும் மலைவாசிகளும் அவர் பின்னே சிரமப்பட்டு நடையை தொடர்ந்தனர். முந்தின தினம் நள்ளிரவில் காண கிடைக்காத இறை காட்சியை கண்ட சுவாமிகளுக்கு இறைவனே தெம்பை கொடுத்து நடக்க வைத்து விட்டான் போலும். வத்திராயிருப்பைச் சேர்ந்த ஊர் பிரமுகர்கள் சிலரும் சிருங்கேரி சுவாமிகளின் சதுரகிரி யாத்திரை குறித்து கேள்விப்பட்டு அவசரமாக கிளம்பி வந்து சுவாமிகளின் பின்னே மிகுந்த பவ்யத்துடன் நடக்க ஆரம்பித்தனர்.
கரடுமுரடான பாறைகள் நிறைந்த பாதையில் பயணித்த பக்தர்களின் நாவில் இருந்து ஓம் நமச்சிவாய என்னும் நாம கோஷம் கிளம்பி மலைகளில் மோதி எதிரொலித்தது. இரைச்சலோடு கொட்டும் அருவிகள், அபார வேகத்துடன் பாயும் ஆறுகள், துள்ளி குதித்தோடும் மான்கள், பறவைகளின் குரல்களில் எழுப்பும் பல்வேறு ராகங்கள், மிருகங்கள் எழுப்பும் விதவிதமான சத்தங்கள் இவற்றையெல்லாம் கடந்து பகல் 11 மணி வாக்கில் சதுரகிரியின் உச்சியை அடைந்தார் சிருங்கேரி சுவாமிகள். அவர் முகத்தில் கொஞ்சம் கூட அலுப்போ சலிப்போ தெரியவில்லை. புறப்படும்போது எப்படி பிரகாசமாக இருந்ததோ அதே பிரகாசம் அப்பொழுதும் அவர் முகத்தில் இருந்தது. வெம்மை கக்காத வெயில், காற்றில் குளுமையை கலந்து வீசும் மரங்கள், ஆளரவம் இல்லாத அற்புதமான மலைப்பகுதி, மனிதர்களின் மனநிலையில் மாறுபாடுகளை ஏற்படுத்தும் மூலிகைகளின் சுகந்தமான வாசம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இறைவன் தான் குடிகொள்ள தேர்ந்தெடுத்திருக்கும் இந்த அதிசய மலையும் அதன் அழகையும் கண்டு வியந்தார் சிருங்கேரி சுவாமிகள். சதுரகிரியின் வரலாறும் மகாலிங்கம் அங்கு வந்து குடிகொண்ட கதையும் தகுந்த ஆசாமிகளால் சுவாமிகளுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. பிலாவடி கருப்பரின் தரிசனத்துக்கு பிறகு உச்சி வெயிலில் ஸ்ரீ சுந்தர மகாலிங்கம் சன்னதியை அடைந்தார் சிருங்கேரி சுவாமிகள். அப்பொழுது நண்பகல் சுமார் 12 மணி இருக்கும். எண்ணற்ற சித்தர்களால் வணங்கி போற்றப்பட்ட சுந்தர மகாலிங்கத்தையும் அவருக்கு முன்னே குடிகொண்ட ஸ்ரீ சுந்தரமூர்த்தியையும் சிவநாமம் ஜெபித்து வணங்கினார் சிருங்கேரி மடத்து சுவாமிகள். பின்னர் சுந்தர மகாலிங்கம் சன்னதிக்கு பின்னால் இருக்கும் அம்மன் மண்டபத்தில் அமர்ந்து நெடுநேரம் ஜபத்தில் ஆழ்ந்தார். தனக்கு மிகவும் பழக்கப்பட்ட ஓரிடம் போல் சுவாமிகள் அங்கே நடமாடியது கண்டு அனைவரும் அதிசயித்தனர். மடாதிபதியின் மதிய பூஜை செய்யும் நேரம் அது. சுவாமிகளுடன் வந்த சீடர்கள் தங்கள் கொண்டு வந்த பூஜா விக்கிரகங்களையும் பூஜை பொருட்களையும் ஸ்ரீ சுந்தர மகாலிங்கம் சன்னதி முன்பால் எடுத்து வைத்தனர். அடுத்தது என்ன நடந்ததுன்னு அடுத்த பகுதியில் பார்க்கலாமா?